அமாவாசை இருளில் முழு நிலவை வரவழைக்க முடியுமா? ஒரு உண்மையான பக்தனின் உயிருக்காக அன்னை அபிராமி வானில் தன் தோட்டை வீசி எறிந்து பௌர்ணமியை தோன்றச் செய்த அந்த அதிசய கதை உங்களுக்கு தெரியுமா? மரண பயத்தை போக்கி சகல நன்மைகளையும் தரும் அபிராமி அந்தாதி எப்படி உருவானது? வாருங்கள் பார்ப்போம். அபிராமி பட்டர் அறிமுகம். திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் வீற்றிருக்கும் புனித தலம். அங்கே வாழ்ந்தவர் சுப்பிரமணியன் என்ற பக்தர். இவர் அன்னை அபிராமியின் மேல் அளவு கடந்த பக்தி கொண்டவர். எப்போதும் அம்பிகையின் தியானத்திலேயே இருப்பதால் ஊர் மக்கள் இவரை ஒரு பித்தன் என்றும் பைத்தியம் என்றும் நினைத்தார்கள். ஆனால் அவருக்கு உலகம் தெரியவில்லை, அன்னை அபிராமி மட்டுமே தெரிந்தாள். ஒரு நாள் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் அந்த ஆலயத்திற்கு விஜயம் செய்தார். அனைவரும் மன்னரை வணங்க, சுப்பிரமணியனோ தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். இதை பார்த்த மன்னர் அவரிடம் சென்று, இன்று என்ன திதி என்று கேட்டார். அந்த சமயம் சுப்பிரமணியன் தன் அகக்கண்ணில் அன்னை அபிராமியின் முகத்தை முழு நிலவாக கண்டு கொண்டிருந்தார். அதனால் சற்றும் யோசிக்காமல் இன்று பௌர்ணமி என்று கூறிவிட்டார். ஆனால் அன்றோ காரிருள் நிறைந்த அமாவாசை. மன்னருக்கு கோபம் வந்தது. அமாவாசையை பௌர்ணமி என்கிறாயா? இன்று இரவு நிலவு வராவிட்டால் உனக்கு மரண தண்டனை என்று ஊர் மக்கள் பதறினார்கள். ஆனால் பட்டர் கலங்கவில்லை. அன்னை மேல் பாரத்தை போட்டு ஒரு பெரிய குழியில் நெருப்பு மூட்டி அதன் மேல் 100 படிகள் கொண்ட உரியை அமைத்து அதில் ஏறி அமர்ந்தார். அந்தாதி பாடல்களை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு படியாக கயிறு அறுக்கப்பட்டது. 79வது பாடல் விழிக்கே அருளுண்டு என்று அவர் பாடிய மாத்திரத்தில் அன்னை அபிராமி நேரில் தோன்றி தன் காதில் அணிந்திருந்த வைரத்தோட்டை கலற்றி வானில் வீசினார். அது பல்லாயிரம் சூரிய பிரகாசத்துடன் முழு நிலவாக மாறி வானில் ஜொலித்தது. அமாவாசை பௌர்ணமியானது. மன்னர் வியந்து பட்டரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இப்படித்தான் அபிராமி அந்தாதி பிறந்தது. இந்த அந்தாதியை படிப்பவர்கள் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்